ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ கடையில் இருக்க சால்ட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் 110 கிராம், மைதா 160 கிராம், பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால் அது 25 ml எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் பவுடர் 16 கிராம், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 12 கிராம், பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன், அது 25 கிராம். இப்போது நம்ம பட்டரையும் பவுடர் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பட்டரும் பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்டரில் செய்கிறதுனாலும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக வரும்போது நம்மளுக்கு இந்த பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, ஒயிட்டாக இருக்குது. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம். மைதா எடுத்து வச்சோம்ல, மைதா சேர்த்துக்கலாம். இதுலேயே கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதோடவே மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. சால்ட், உப்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன். ஏன்னா நம்ம செய்ய போகிறது சால்ட் பிஸ்கெட் இல்லையா, அதனால் சால்ட் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சீவ் பண்ணிக்கலாம். இப்போலாம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பட்டர் கூட இந்த மாவுலாம் நல்லா கலந்து வரணும். ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க.
எல்லா பாலையும் சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த நம்ம போட்ட சுகர் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டைட்டாக இருக்குன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க. நம்ம பூரி சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இதே போதும். நான் பால் எடுத்தது நான் ஃபுல்லாக சேர்க்கவே இல்லை. பாருங்கள், எடுத்ததில் நான் 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். மீதி நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பிஸ்கெட் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 150 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குக்கீஸை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி பூரிலாம் தேய்க்கிறோம் பார்த்திங்களா, அந்த பூரி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ குக்கீஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த குக்கி டோ வந்து இப்படி சென்டராக வச்சுட்டு இப்படியே வளர்த்துங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பூரி கட்டை இருக்குது பார்த்திங்களா, இதில் அப்படியே வந்து லைட்டாக அப்படியே திரட்டி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து குக்கி கட்டர் இல்லை, அதனால் ஒரு பாக்ஸ் மூடியில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க மூடி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. இது பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கி வந்து கட் ஆகிறது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நைஃபு இல்லை இந்த மாதிரி பேலட் நைஃப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அப்படியே மெதுவாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். இதை நம்ம மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி சைடில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது தனியாக கிடச்சிரும். இப்போ வந்து இதை அப்படியே இப்படி மெதுவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும்.
இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பட்டரு இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை, அதுவே போதும். இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். சென்டர் ரேக்கில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 150 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 18 நிமிஷம் வச்சுக்கோங்க. 18 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக வேண்டாம், சின்ன சைஸாக வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மெதுவாக இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்களா, ட்ரே வச்சுருக்கேன், அதில் அப்படியே மெதுவாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கிட்ட அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம குக்கீஸ் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் வந்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட மூடி அது மட்டும்தான் இருந்தது, வேறு இல்லை, அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம குக்கீஸ்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த திக்னஸ் இந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அந்த குக்கி சால்ட்டு பிஸ்கட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.